ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ். இன்றைக்கி நம்மளுடைய டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரசம் வைக்கிறோம் இல்லைங்களா, அது நம்ம எப்படி தான் திட்டமாக வச்சா கூட நெக்ஸ்ட் டேக்கும் கொஞ்சம் மிஞ்சி வந்துடும். அதை நம்ம டேஸ்டியான மெத்தடில் புது ரசம் மாதிரி எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஷார்ட்ஸில் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நீங்கள் கடையில் வாங்குறதா இருந்தாலும் கொழுந்து கருவேப்பிலையாக வாங்கிக்கோங்க. சிக்கனாக இருந்தாலும் சரி, மட்டனாக இருந்தாலும் சரி, மேக் பண்ணிவிட்டு அந்த பேனில் நம்ம பழைய ரசம் இருந்தால் அதை ஆட் பண்ணிவிட்டு கொழுந்த கருவேப்பிலையை கையோடு, அதாவது உடனடியாக நச்சு எடுத்து அந்த கிரேவியோட ஆட் பண்ணி லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு கொண்டு வாங்க. இந்த மாதிரி கொண்டு வரும்போது ரசம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உண்மையை சொல்லணுன்னா ஃபஸ்ட் டே நம்ம எப்படி மேக் பண்ணுமோ அதை விட நெக்ஸ்ட் டே இந்த மாதிரி மேக் பண்ணும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். மேக் பண்ணி பாருங்கள்.